ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் எப்படி ஹேர் ஆயில் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஆன்லைனில் கண்ட எண்ணெயை வாங்கி தேய்க்கிறதுக்கு பதிலாக வீட்டில் ரெடி பண்ண எண்ணெயை தேய்ச்சிங்கன்னா சூப்பர் பெனிஃபிட்டாக இருக்கும். நானும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரி, ஓகே, எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். சோத்துக்கத்தலையை வெட்டி வச்சுருக்கேன். இது வெட்டின உடனே அப்படியே யூஸ் பண்ணாமல் ஒரு ஹவர் அப்படியே ஓரமாக வச்சுருங்க. இதில் வந்து ஒரு எல்லோ கலரில் ஒரு ஜெல்லு மாதிரி வரும். ஸோ அது வந்து ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அந்த சைடில் இருக்கிற தோலை ஃபுல்லாக வெட்டி எடுத்துக்கலாம். அந்த உள்ளே இருக்கிற ஜெல்லை மட்டும் எடுத்துக்கலாம். நீங்கள் கட் பண்ண உடனே அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு சாரி அரிப்பு இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஹாஃப் அன் ஹவர் கழிச்சே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஒரு 1/2 லிட்டர் மட்டும் நான் தேங்காய் நார் செக்கில் வாங்கி வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு எடுத்தோன்னே சோத்துக்கத்தாழை, நெல்லிக்காய், மருதாணி இலை, செம்பருத்தி இலை, உங்களுக்கு கிடச்சிச்சின்னா செம்பருத்தி இலை சேர்த்துக்கோங்க. அப்படி எட்டினா பரவாயில்ல. சின்ன வெங்காயத்தை நச்சு போட்டிருக்கேன். கருவேப்பிலை, இந்த செம்பருத்தி பூவில் வந்துட்டு இந்த மேலே இருக்கிறத மட்டும் பிச்சுட்டு இது இந்த பூவை மட்டும் அப்படியே போட்டுக்கலாம். 2 தான் நான் போட்டிருக்கேன், அதுவே போதும். அடுத்து வெந்தயத்தை மட்டும் போட்டிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா எல்லாத்தையும் அப்பப்போ கிண்டிகிட்டே இருங்க. லைட்டாக எண்ணெய் பொங்கி வர மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அகலமான சட்டியிலே வச்சுருக்கோங்க. நான் இப்போ இரும்பு சட்டியில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பொருள் எல்லாத்தையும் போட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடாமல் கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயிலேயே அது கொதிக்கட்டும். அப்போ இந்த எசன்ஸ் ஃபுல்லாக உள்ளே இறங்கும். இப்போ வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சதுக்கப்புறம் அந்த இலையில நசுக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே சருகு மாதிரி அப்படியே நசுங்கி வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போயே பார்த்தீங்கன்னா கலர்லாம் சேஞ்ச் ஆன மாதிரி தெரியுது. இதை அப்படியே ஓவர் நைட் வச்சிடலாம். உங்களுக்கு இதில் இருக்கிற எல்லா திங்ஸும் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல. கண்டிப்பாக நமக்கு கருவேப்பிலை, வெந்தயம், அப்புறம் நெல்லிக்காய் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஸோ அதை மட்டும் போட்டு கூட நீங்கள் எண்ணெய் காய்ச்சி தேய்ச்சி வச்சுக்கோங்க. ஆன்லைனில் வாங்குறதுக்கு பதிலாக இப்படி யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பர் பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.